வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் தாபா ஸ்டைலில் எக் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக் கிரேவி அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தாபா ஸ்டைலில் எக் கிரேவி அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக இதை வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எக் கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். எக்கு வேக வச்சு எடுத்தாச்சு, எக்கு தோல் உரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு டூத் பிக்கால் எக்கோட எல்லா பக்கத்துலேயும் நல்லா இப்படி குத்தி விட்டுக்கலாம். அப்போது தான் நம்ம கிரேவி பண்ணும்போது கிரேவியோட மசாலா எக்கோட எல்லா பக்கமும் உள்ளே இறங்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் குத்தி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி எக்கோட எல்லா பக்கத்துலேயும் குத்தி விட்டுக்கலாம், எல்லா எக்லேயும் குத்திக்கலாம். ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்தால் போதும். அப்போது தான் இதை பொடி பண்ண முடியும். சூடாயிடுச்சு, போதும். இதை எடுத்து வச்சிடலாம். இதை இப்போது கை வச்சு இப்படி பொடி பண்ணாவே பொடி ஆகிடும். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொடி பண்ணியாச்சு. இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது கடைசியாக தான் நம்ம சேர்த்த போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் நாம் டூத் பிக்கால் குத்தி வச்சுருக்கிற முட்டையை போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நாம் டூத் பிக்கால் குத்தி வச்சுருக்கிற முட்டையை போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையோட அவுட் சைடெலாம் கொஞ்சமாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை எடுத்து வச்சிடலாம். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் குக் பண்ணும்போது எப்போவுமே ஒரே ஆயிலில் ரெகுலராக சமைச்சிட்டு இருப்போம். கடலெண்ணெய் அப்படின்னா கடலெண்ணெயிலே சமைச்சிட்டு இருப்போம். ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னா ரீஃபைண்ட் ஆயிலே ரெகுலராக சமைச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒவ்வொரு குக்கிங்க்கும் ஒவ்வொரு ஆயில் அந்த மாதிரி மாற்றி பண்ணணும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி எல்லா எண்ணெயுமே ஒவ்வொரு சமையலுக்கும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா எண்ணெயில் இருக்கிற சத்துக்களும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஒவ்வொரு எண்ணெயிலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. எல்லா சத்துக்களுமே நம்மளோட உடம்புக்கு தேவை. இனிமேல் நீங்கள் குக் பண்ணும்போது எல்லா ஆயிலையும் தொடர்ந்து சமையலில் மாற்றி யூஸ் பண்ணுங்கள். இப்போது அதே கடாயிலேயே மீதி இருக்கிற ஆயிலில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். 2 வரமிளகா, இதையும் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கோல்டன் கலர் வர வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இந்த எண்ணெயிலேயே 3 to 4 மினிட் நல்லா வதக்கி விடலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கலாம். இதையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க, இல்லாட்டினா மசாலா கரிஞ்சு போயிடும். இது கூடவே 4 தக்காளி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைன்னா பார்த்துட்டு பின்னாடி கூட சேர்த்துக்கலாம்.
ஜாஸ்தி ஆயிடக்கூடாது, அதனால நீங்களும் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி விட்டு வேக விடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 300 ml வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. 10 மினிட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சால்ட்டு போதுமான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு பத்தலை. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கும் சால்ட்டு தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. காரம் தேவைனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது திரும்பவும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி ஒரே ஒரு ஒர்க் இருக்குது. நாம் ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கசூரி மேத்தி, அதை இதில் தூவி விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். மூடி வைக்க வேண்டாம், அந்த ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கும். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான தாபா ஸ்டைல் எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.